ரெக்கார்ட் போட்டீங்க அனைவருக்கும் காலை நேர வணக்கம். இன்று 3 முக்கியமான அம்சங்கள் குறித்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு கலந்து கொள்கிறேன். ஒன்று, தமிழ்நாடு அரசால் 2009ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அருந்தேறு உள்ளுடக்கீடு என்ற பெயரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பாதிப்புகள் குறித்து. இரண்டாவது, தென் மாவட்டங்களில் தொடர்ந்து தேவேந்திர வேளாளர் சமுதாய இளைஞர்கள் குறிவைத்து தாக்கப்படுவது. மூன்றாவது, மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருடைய பிரச்சனைக்கு விரைந்து தமிழ்நாடு அரசு தீர்வு காண வேண்டும் என்பது. பொதுவாக தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் தமிழகம் ஒரு சமூக நீதி அடிப்படையிலான மண் என்று பேசப்படுகிறது. ஆங்கிலேயர்கள் இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பொழுது தமிழ்நாட்டில் 1929ஆம் ஆண்டு முதன்முறையாக இடஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட்டன. அந்த இடஒதுக்கீடுகள் பல்வேறு விதங்களில் இருந்தது. அவைகள் ஒவ்வொன்றாக பரிணாமம் பெற்று இப்பொழுது தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் 69% இடஒதுக்கீடாக, அதாவது பழங்குடியினருக்கு 1%, பட்டியல் பிரிவில் அடங்கியிருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள், வடக்கு மாநிலக்கூடிய ஆதிராவிடர்கள் அழைக்கப்படக்கூடிய உள்ளடக்கிய 76 சாதிகளுக்கும் 18%, மிக பின்தங்கியப்பட்டிருக்கக்கூடியவருக்கு 20%, பிற்பட்டோர் பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு 30% என 69% இடஒதுக்கீடு அமைந்திருக்கிறது. பிற்பட்டோருக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு முன்பாகவே இந்திய அரசியல் சாசனத்திலேயே பட்டியல் பிரிவினருக்கு அகில இந்திய அளவிலும் பழங்குடியினருக்கும் அகில இந்திய அளவிலும் இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டன. ஆனால் இந்த இடஒதுக்கீடுகள் முறையாக வழங்கப்படாத காரணத்தினாலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 56 அரசு துறைகளில் ஏறக்குறைய 3 லட்சம் பின்னடைவு பணியிடங்கள் இருந்தன. 1996ஆம் ஆண்டு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் இது குறித்து வெள்ளை அறிக்கை கேட்டு வலியுறுத்தி 2000ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் சட்டமன்றத்தில் அந்த வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதே போல அன்று ஆதிராவிடத்துறையின் சார்பாக 3 லட்சம் பணியிடங்கள் என்று அந்த அரசனுடைய அறிக்கையை கொடுத்தது. எனவே இந்த இடஒதுக்கீடுகள் எப்படி, அதாவது 18% பட்டியல் பிரிவுகளுக்கு என்று சட்டபூர்வமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த இடஒதுக்கீடுகள் முறையாக அமலாக்கப்படவில்லை என்பதை தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம். இப்படிப்பட்ட சூழலில் 2008ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் அன்று முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற அரசியல் கட்சி கூட்டத்தில் அருந்ததியர் என்று அழைக்கக்கூடிய பட்டியல் பிரிவுகளுடைய ஒரு பிரிவுக்கு 3% இடஒதுக்கீடுகள் வழங்குவதற்கான ஒரு முன்னெடுப்பு நடைபெற்று அது அதுக்கு பிறகு அரசாணையாக மாறியது. அதில் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்கள் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, அந்த 3% அந்த 18%ஐ 3% பிரித்ததை தவறு என்பது பலருடைய பார்வை. இப்பொழுது அதற்குள் நான் வரவில்லை. ஆனால் இந்த 3% இடஒதுக்கீடு வழங்குவதில் இருக்கக்கூடிய முறைகேடு, irregularities, fallacies, அதற்குரிய முறைகேடு என்ன அப்படின்னா, அந்த அரசாணையிலேயே அருந்ததியருக்கு முன்னுரிமை, பிரியாரிட்டி அப்படிங்கிற ஒரு கிளாஸை சேர்த்து அந்த இடஒதுக்கீடு வழங்குவதால்
இந்த இடஒதுக்கீடுகளை எப்படி வழங்க வேண்டும் என்று ஒரு வரைமுறை இருக்கக்கூடியது 100 பாயிண்ட் ரோஸ்டர் தான் இது நாள் வரையிலும் இருந்தது. அதை முற்றாக மாற்றி 200 பாயிண்ட் ரோஸ்டர் கொண்டு வந்ததுனால எந்த இடத்துலெல்லாம் ஒரு போஸ்ட் என்று உருவாகுதோ அத்தனை போஸ்டையும் அருந்ததிற்கே வழங்கி விடுகிறார்கள். அதுக்கு உதாரணமாக கடந்த சில வருடங்களுக்கு முன்பு மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தில் உருவான காலி பணியிடங்கள் 95 பணியிடங்களையும் அருந்ததிற்கே அன்னைக்கு. அதுக்கு பிறகு நீதிமன்றம் போன பிறகு அது கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்டது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு வேலூர்க்குரிய திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் ஒரு 8 பணியிடங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க. அது 4 வந்து பிசிக்கு, மீதி 4 எஸ்சிக்கு என்று அனைத்து பிரிவுகளுக்கும் கொடுக்காம இந்த 4 பணியிடங்களை குறிப்பா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கூடியது அருந்ததி கம்யூனிட்டியுடைய பெண்களுக்கே ஒதுக்குறோம் என்று ஒதுக்கியிருக்கிறார். இது இந்த கடந்த 14 வருடங்களாக இந்த உள் இடஒதுக்கீடு அமலாக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் மிக தென் தமிழகத்தில் ஏறக்கூடிய 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வாழக்கூடிய தேவேந்திரோட வேளாளர்களுடைய உரிமையையும் பங்கையும், அதே போல வடக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஆதிராவிடர் என்று அழைக்கப்படக்கூடிய பழைய சமுதாய மக்களுடைய உரிமைகளையும் தட்டி பறிக்கக்கூடிய வகையில இந்த அருந்ததி உள்ளீடு தமிழகத்தில் முறைகேடாக அமலாக்கப்பட்டு வருகிறது. இதனால இந்த தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களும் ஆதிராவிடர் அழைக்கப்படக்கூடிய வடக்கு மாவட்ட பழைய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார். இன்னும் எங்களை பொறுத்த மட்டிலும் நான் கடந்த 10 வருடங்களாக அந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை பல காரணங்களுக்காக வைத்தால் கூட அதுல ஒரு முக்கியமான காரணம், இந்த பட்டியல் பேர்ல வச்சுட்டு இந்த சமுதாயத்துக்கு ஒரு எந்த விதமான பலனும் இல்லாமல் இருக்கிற போது நாங்கள் ஏன் இந்த பட்டியல் இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கூட அதுக்குள்ள உள்ளடங்கி இருந்தது. எனவே சட்ட ரீதியாக அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டிருக்கூடிய பட்டியல் பிரிவுக்கான 18% இடஒதுக்கீட்டை 3ஆக பிரித்தது மட்டும் இல்லாமல் அந்த 3ஆக பிரித்தவர்களுக்கே இந்த ஒட்டுமொத்த 18%ஐயும் வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநீதி. அமைதியா சத்தமில்லாம எப்படி ஈரத்துணை போட்டு தடுத்திருப்பாங்களோ அது போல தமிழ்நாட்டில் சமூக நீதி படுகொலை செய்யப்பட்டு வருகிறது. எனவே இந்த முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு 3% அல்ல, முன்னுரிமை அடிப்படையில் முழு சதவீதத்தையும் 18%ஐயும் ஒரு ஜாதிக்கு கொடுக்கக்கூடிய இந்த அநீதியை தடுத்து நிறுத்தோடு மாற்றி அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், அதே போல 1957 தியாக இமானுவேல் சேகரன் படுகொலையிலிருந்து இன்று வரையிலும் தென் தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதி இளைஞர்கள் மட்டுமே பெரிய அளவுக்கு அதிகமான அளவுக்கு கொலை செய்யப்படுகிறார்கள். நீதி வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்ற பொழுதும் பல கேப்புகள், பல ஓட்டை உடசல்களை வைத்து அவர்கள் உயர்நீதிமன்றம் சென்றால் விடுதலையாகக்கூடிய அளவுக்கு காவல்துறை உடந்தையோடு அந்த காரியத்தை செய்து வருகிறது. சட்டத்தின் முன்னும் அவர்கள் சந்திக்கப்பட முடியாத அளவுக்கு நிலைமை இருக்கிறது. எனவே அதுக்கு விசேஷமான சட்டம் நடைமுறைகள் கோர்ட்டுகளை கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசு விஞ்ஞானபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், அதே போல 100 ஆண்டு காலத்துக்கு மேலாக மாஞ்சோலையிலே வாழ்ந்து வந்த மக்களை அவருடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்விடத்தையும் பறிக்கக்கூடிய அளவிற்கு அண்மை காலமாக திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் சேர்ந்து செயல்படக்கூடிய அந்த தவறான நடவடிக்கையை நிறுத்திவிட்டு அந்த மக்களுடைய வாழ்விடத்தை மாஞ்சோலை என்று உறுதிப்படுத்தவும், அவருடைய வாழ்வாதாரத்தை 2006ஆம் ஆண்டு வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தின்படி உறுதி செய்யவும் வலியுறுத்தி நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் சென்னையில் பிரம்மாண்டமான பேரணி என்று புதிய தமிழக கட்சியினுடைய முன்னெடுப்பில் நடைபெறுகிறது. நவம்பர் 6 அல்லது 7 என்று முடிவு செஞ்சிருக்கிறோம். நாங்கள் அதை நவம்பர் 6ஆம் தேதி அல்லது 7ஆம் தேதியாக இருக்கலாம். அது வழக்கு போயிருக்குங்க. அது வழக்கு வேற, அது நீதிமன்றத்தில் வழக்கு வேற. தமிழக அரசு எப்படி செய்ய முடியும்? தமிழக அரசு செஞ்சுட்டா வழக்கை தேவையில்லை. அதாவது தமிழக அரசு செய்யவில்லை என்பதற்காகத்தான் வழக்கே போட்டுக்கிறோம். தமிழக அரசே மனு செய்கின்ற பொழுது வழக்கு ஆட்டோமேட்டிக்கா அது நல்லிபை ஆயிப்போகுது. வச்சுங்களா? தேசிய மனித உரிமை ஆணையத்தில் விசாரணை நடத்தி போயிருக்காங்க சார். அறிக்கை தாக்கப்பட்டாங்களா? அதை பற்றி தகவல் தெரியும். எஸ்,
தேசிய மனித உரிமை ஆணையத்தில் வந்து டிஎஸ்பி ரவிசிங்கும் திரிபாதி இன்ஸ்பெக்டர் 2 பேர் 4 நாள் திருநெல்வேலி தங்கி ஆய்வு செய்தார். அவர்கள் டெல்லி சென்றும் வந்து 2-3 முறை நினைத்தார்கள். கூடுதல் தகவல்கள் பல கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் அவர்கள் கேட்ட அனைத்து தகவலையும் கொடுத்திருக்கிறோம். விரைவில் வந்து அவர்கள் வந்து அறிக்கை தாக்கல் செய்வார்கள் என்று நான் கருதுகிறேன். 2ஆம் கட்ட விசாரணை நேற்று முடிஞ்சிருக்கு. தேசிய அந்த வழக்கு தொடர்பாக 6/10 2ஆம் கட்ட விசாரணை போட்டிருந்தாங்க. நம்மளோட கேஸ் தொடர்பாக அது தொடர்பாக எதுவும் வழக்கு எதுவும் கேட்டாங்க? நேற்று விசாரணை நடந்திருக்கு. இல்ல, அதாவது அவங்க தொடர்பு இருக்கிறாங்க. இப்போ இன்னும் வந்து ஒரு கூடுதலான சில தகவல்களுக்காக இங்க இருக்கக்கூடிய சில வழக்கறிஞர் கூட வந்து இந்த நாளைக்கு வந்து டெல்லி போறாரு. அதே போல 80 வயதை தாண்டியவர்கள் 1998க்கு முன்பு இருந்த நிலைகளை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக அன்று பணியில் இருந்தவர்களுடைய சாட்சிகளும் தேவைப்படுகிறது. அதற்காக அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அவங்க தான் டெல்லி செல்ல இருக்கிறோம். எத்தனை பேருக்கு அழைப்பு? இல்லை, அதாவது வந்து 10 பேர் 15 பேருக்கு வந்து எத்தனை பேருன்னு லிமிட் கிடையாது. ஆனால் 98க்கு முன்பு அங்கு பணி செய்து அந்த பிபிடிசியால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க வந்து எவ்வளவு குறைவான சம்பளத்துக்கு வேலை செஞ்சாங்க, எவ்வளவு எப்படி அரை அடிமைத்தனத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதை வந்து அனுபவித்து அவர்களை வந்து அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து தொடர்ந்து எங்களுக்கு வந்து பணி இருந்ததுனால நாங்கள் வந்து இப்போ இந்த வாரத்தில் கண்டிப்பாக அவர்களையும் அழைத்துக் கொண்டு நாங்கள் டெல்லி செல்ல இருக்கிறோம்.